அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். தமது ஆண் குழந்தை இருந்ததற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கவலைப்பட்டார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நாளில் மதீனா நகரில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. சூரிய சந்திர கிரகணம் எதனால் ஏற்படுகிறது என்ற அறிவு அன்றைய மக்களுக்கு இருந்ததில்லை. உலகில் முக்கியமான யாரோ ஒருவர் மரணித்து விட்டார் என்பதை சொல்வதற்கே கிரகணம் ஏற்படுகிறது என்பதுதான் கிரகணத்தை பற்றிய அவர்களுக்கு இருந்த அறிவு. யார் இறந்துவிட்டார் என்பது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் உலகில் ஏதோ ஒரு பகுதியில் யாரோ ஒரு முக்கியமானவர் மறைந்துவிட்டார் என்று நினைத்து கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகன் இப்ராஹிம் மரணித்தவுடன் கிரகணம் ஏற்பட்டதால் இப்ராஹிம் மரணத்திற்காகவே இது நிகழ்ந்துள்ளது என்று மக்கள் பரவலாக பேசிக்கொண்டனர். மக்கள் பேசிக்கொள்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதுகளிலும் விழுந்தது. ஆனால் தமக்கு ஏற்பட்ட மாபெரும் துன்பத்தை விட மக்கள் அறியாமையில் விழுவதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பமாக தெரிகின்றது. உடனே மக்களை கூட்டுகிறார்கள், அவர்களின் அறியாமையை அகற்றுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் அவர்களது மகன் இப்ராஹிம் மரணித்த அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. இப்ராஹிமின் மரணத்திற்காகவே சூரிய கிரகணம் ஏற்பட்டதாக மக்கள் பேசிக்கொண்டனர். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரது மரணத்திற்காகவோ வாழ்வுக்காகவோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுவதில்லை, எனவே நீங்கள் கிரகணத்தை கண்டால் தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கூறினார்கள். நூல் புகாரி 1043, 1061, 1063. இது போன்ற நிகழ்ச்சிகள் யாருடைய மரணத்திற்காகவும் ஏற்படாது, யாருடைய பிறப்பிற்காகவும் ஏற்படாது என கூறி தமது மகனின் மரணத்திற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் கைர்.